இருக்குது பிரிக்கணும். அவர் எங்கேயோ கொஞ்சம் பழசு இருக்குதுமா இப்போ எடுத்துகிட்டு போனார். சின்ன பாட்டிலெல்லாம் எல்லாம் மூட்டை பிடிச்சி வைக்கலாம். நாம் கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் சேர்ந்து இது செஞ்சால் தானேங்க அவருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அவர் ஒரு ஆளே என்ன பண்ணுவார்? ரட்டையில் 100 பாட்டில் போட்டு வச்சா அவர் வந்து மிச்சத்தை போட்டு தைச்சி வச்சுருவார். ஆமாங்க, பாருங்க தான் பாட்டில் பிளாஸ்டிக் எல்லாம் பிரித்து போட்டோம். அது பாட்டிலெல்லாம் கிடக்குதுங்க, எல்லாம் எண்ணி போடணும். நம்மளே எவ்வளோதாங்க செய்வார். நம்மளால் முடிஞ்சது எடுத்து வச்சா என்ன பண்ணுறது? பிள்ளைங்கெல்லாம் அனுசரிச்சே இருந்தால் அனுசரிங்கிறது என்னன்னே தெரியாது இருக்கிறாங்க இப்போ எல்லாம். நீ ஒரு வேலை செய்ய, நான் ஒரு வேலை செய்ய, நான் என்ன செய்யணுமா? இதில் நான் தொடமாட்டேன்னா எப்படி பிழைக்கிறது? எங்கள் அண்ணியார் தான் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் பொறுமை பத்தாது, நீங்கள்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் பொறுமை பத்தாது, நீங்கள்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது? எல்லாம் தான் இருந்தது. நமக்கு இந்த தொழிலுக்கு சம்மந்தமே இல்லை. இவருக்கு இதில் அனுபவம் இருக்குதே 30 வருஷமா. 2 நாள் பார்த்தா நாமளும் கற்றுக்க வேண்டியது தான். பழசை எடுத்துகிட்டு வந்துடுறோமான்னு போனார். என்ன மாதிரிலாம் மூடி கழட்டி வச்சுட்டு முதல்ல எல்லாம் செய்யாத இருந்தால் அவரும் விடமாட்டார். கடையில் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப போனோம்னா ஏதாவது உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது தொட்டோம்னா அதெல்லாம் எதுவும் தொடாதுமா, அதெல்லாம் எதுவும் நீ செய்யாது அப்படிம்பாரு. இது நம்மளுக்குன்னு ஆயிடுச்சு. கடை வைக்கலைங்க, வண்டியில் தான் வியாபாரம் பண்ணுறோம். சரி பார்க்கலாம், கொஞ்சம் லகுவான விட்டு அப்புறம் பேசிக்கலாம். நம்மளால் முடிஞ்சது நாம் செஞ்சோம்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பக்கத்தால் இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வாங்க கொஞ்சம் இரும்பு இருக்குது எடுத்துகிட்டு வரலான்ட்டு போயிருக்காங்க. சரி வரவங்க நம்ம மூட்டை போட்டு வைக்கலாம். பேசிக்கிட்டே நான் என்றது விட்டுட்டு தப்பாக போனால் திட்டுவார். 1 2 3 4 5 6 7 எதுக்கும் லைக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களெல்லாம் கேவலமாக தான் நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி கோடி 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 கணக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களே எல்லாம் நினச்சி பாருங்க.
இதெல்லாம் கேவலமாக நினச்சி இதில் எல்லாம் பாடுபட்டு உழைச்சி கொடுத்து படிச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நாம் அப்படி நவர முடியுமா? கஷ்டப்பட்டது பட்டோம். இன்னும் 1 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த மனசை கொஞ்சம் லகுவாக இருப்பார். அப்படியாவா இருக்க போகிறாங்க? கீழே படுக்கிறவங்க கீழேயே படுக்க போகிறாங்க. அவங்களும் ஒரு நாளைக்கு பாயில் படுப்பாங்க. பெற்ற பிள்ளைங்களே நினச்சி பார்க்காது நவுந்துக்குச்சு. இருக்கட்டும், அதெல்லாம் காலம் வரும். காலம் வந்தாலும் நாம் பெற்றவங்க சொல்லி காட்ட முடியுங்களா சொல்லுங்கள்? கேவலமாக இருந்தால் இருந்துட்டு போகுது. நேரம் வர்றப்ப புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படி தான் எல்லாம் யாரும் வராது போகாது இருக்காங்க. இப்போ தான் இன்னும் சின்ன பாப்பா பேசுகிறாங்க. மே மாதத்துக்கு பாப்பாவை அனுப்பிச்சி வைக்கிறோமா, ஏதோ நான் வீடியோவில் சொல்லி அழுதுக்கு ஏதோ ஒரு நல்ல உள்ளம் ஏதோ வேண்டி இருக்கிறாங்க தெய்வத்துக்கிட்ட. ஆண்டவா வசதி இருக்கிறவங்க அப்படியே வாங்கி அப்படியே கொண்டு போய் பழசு போட்டு வந்துடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? கொண்டு வந்து அதை பிரித்து தரம் பார்த்து எல்லாம் எடுத்து பிரித்து வச்சாதான் நாம் ஒரு 10 ரூபா பார்க்க முடியும். நம்ம கடன் உடனே கட்ட முடியும். கடனில் இருக்கிறாங்கன்னு தான் பிள்ளைங்க கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. யாருக்காக அவங்க கடன் பட்டாங்கன்னு அதுங்க உணரல. அப்படியே தான் இருந்துட்டு போகுது. அந்த மனசு குழப்பம் இல்லாத நோய் நொடி இல்லாத இருந்தால் அவர் எல்லாமே சாதிப்பார். நாம் தான் அவருக்கு பார்க்க பலமாக இருக்கணும், துணையாக இருக்கணும். மனசு விட்றப்ப நாம் அவருக்கு ஆறுதலாக இருக்கணும். நாம்பள அப்படி நினச்சி அவர் என்ன பண்ணுவார்? உழைச்சி ஆள் பிள்ளைங்கள்லாம் இருந்தப்போ உழைச்சி எல்லாம் ஓடா போயிட்டார். அது நமக்கு தெரியும். பெற்ற பிள்ளைங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்குவாங்க. காலம் வரும். அதெல்லாம் இப்போ வயசு இதில் இருக்கிறாங்க. சரி, ஓகே, நல்லா எடுத்து வைக்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த சவுண்டு கேட்க மண்டை இடி வருது. கொஞ்சம் பிரச்சனை, தலைவலி. எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுத்தோம். மண்டைக்கு எதுவும் போட்டு மூளையை போட்டு கசக்காதீங்க, மூளைக்கு அதிக வேலை கொடுக்காதீங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இதெல்லாம் நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சொன்னால் தானே இப்போத்த கால பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. சும்மா மேக்கப்பை பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு அப்படியே ஆடு பாதி ஆடப்பாதின்னு சொல்லி மேக்கப் பண்ணிவிட்டு தெருவில் ஆடுறாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் நல்லது கெட்டது கூட இருந்து குடும்பத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும், சலிச்சு இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. சரி.